கிருஷ்ணர் துரியோதனனுக்கு கீதையை எதற்கு சொல்லவில்லை? மகாபாரதம் ஒரு ஆன்மீக களஞ்சியம். ஆனாலும், இது மனித மனநிலைகளின் காட்சி வழியாக தர்மத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. துரியோதனன் அரிய சக்திகளும் வாய்ப்புகளும் கொண்ட ஒருவன் எனினும், அவனது அகங்காரம், குரோதம் மற்றும் பொறாமை அவனை அதன் நாசத்திற்கு தள்ளின. சிலர் கேட்கிறார்கள், கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையே சொன்னார், அதே அறிவுரையை துரியோதனனுக்கு ஏன் சொல்லவில்லை? துரியோதனனின் தீவிரமான குறைபொருள், அவன் தன்னை மாற்ற விருப்பமில்லாதவன். அவன் சொன்னது, தர்மம் என்னவென்று அறிந்து கொண்டாலும் அதனைச் செய்ய விருப்பமில்லையு. அதர்மத்தை தெரிந்து கொண்டாலும் அது அற்றுப்போகும் விருப்பமில்லை. கிருஷ்ணர் பலமுறை அவரை சமாதானம் செய்ய முயன்றார். ஆனால் துரியோதனன், நான் சரியான வழியில்தான் இருப்பேன் என்ற அவவணியுடன் தன்னைத்தானே முடக்கிக் கொண்டிருந்தான். தான் மாற கற்றுக் கொள்ளாதவன் அறிவுரைக்கு திறக்கப்பட மாட்டான். மறுபுறம் அர்ஜுனன் யுத்தத்தின் மத்தியில் தர்மம் பற்றிய மனச்சிக்கலுடன் இருந்தார். அவன் தன்னைத் திறந்து கேட்க முனைந்தான். அர்ஜுனனின் பரம்பராத்மா கேள்விகள் கிருஷ்ணருக்கு கீதையை சொல்ல ஒரு வாய்ப்பை அளித்தன. இதன் மூலம் கிருஷ்ணர் அவரது மனதில் கிடைக்கும் சிறந்த வர்க்கத்தை மாற்றியெடுத்தார். தானே மாற விரும்பும் மன உறுதி இருப்பதே அறிவுரைக்கு முக்கியம். தர்மம், கர்மம் உணர்வுகளின் தேடலுக்கு முகம் கொடுக்கும் மனநிலையை வளர்க்க வேண்டும். கீதா, வருத்தத்தின் மானசிகமான நிலைகள் தீர்வுக்கான ஆன்மீக ஊக்கமாக இருக்கும், ஆனால் அதற்கு தகுதி இருந்தால்தான். கிருஷ்ணரின் அரசியல் களமும் ஆன்மீக விழிப்பினமும் இந்த கதையின் உள்ளார்ந்த கருத்துக்களை அழகுடன் வெளிப்படுத்துகின்றன. இந்திய மத உணர்வின் வெடிவுமுள்ள ஆகும்.